அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக மும்மூர்த்தி கற்பம் உயர்ந்த முறையில் எப்படி தயாரிக்கிறது பார்த்துட்டு வரோம். இது 3வது வீடியோ. உங்களுக்கு முழுதும் புரியணும்னா இதுக்கு முன்னால் உள்ள 2 வீடியோவும் தொடர்ந்து பார்த்துக்கோங்க. அதில் ரசத்தை எப்படி பூவாக்கணும், அதை எப்படி உயர்ந்த முறைக்கு கட்டி கொண்டு வரணும் முறையை பார்த்துட்டோம். அடுத்து அதில் சேரக்கூடிய சரக்கில் கெந்தகம் கட்டுத முறையை ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவை தொடர்ந்து நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வீடியோவிலே எப்படி உருக்கி கட்டணுங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். இது கெந்தகம், அதாவது முள்ளங்கி சாறில் 30 தடவை உருக்குனது. பாலில் உருக்கி சாய்க்கிற முறையும் இருக்குது, முள்ளங்கி சாறில் உருக்கி சாய்க்கிற முறையும் இருக்குது. இது மாதிரி கெந்தகத்தை உருக்கிற முறை பல முறை இருந்தாலுமே இந்த முறையை ஏன் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம்னா, முள்ளங்கி சாறு ஒரு அற்புதமான ஒரு மருந்து. தனியாக ஒரு மண்டலம் அந்த சாரை காலையில் சாப்பிட்டாலே அவங்களுக்கு ஆண்மை விருத்தி அதிகமாகும். உப்பு சம்மந்தப்பட்ட எந்த இதுவுமே நம்ம கிட்னியில் இருக்காது, யூரின் இன்ஃபெக்ஷன்லாம் வராது. அப்படி விட்ட அற்புதமான மருந்து முள்ளங்கி. இதில் நம்ம வெள்ளை முள்ளங்கியை தான் நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம். அதில் இது மாதிரி கெந்தகத்தை 30 தடவை உருக்கி சாச்சியாச்சு. அடுத்து இதை 4 உடைச்சி மருதம்பட்டை சாம்பலை கீழே அடியில் மருதம்பட்டை சாம்பல், அதுக்கு மேலே இந்த கெந்தகத்தை வச்சு மேலும் மருதம்பட்டை சாம்பலை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் சிறுதையை ஆயிடுச்சு அப்படின்னா அது உருகிடும். உருகி கட்டும். அதுக்கடுத்து அதை நம்ம நெருப்பில் வச்சு பார்த்தோம்னா உருகாது, ஆனால் புகையும். உருகும் தன்மையை விட்டுட்டு புகையும் தன்மைக்கு புகையும். ஆனால் அது மீண்டும் புகையாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பல முறையில் நம்ம ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கோம். அதே முள்ளங்கி சாறு இல்லாமல் மருதம்பட்டை சாம்பல்லேருந்து நீங்கள் செய்நீர் எடுத்துக்கிட்டு அந்த செய்நீர் ஒருக்க சுருக்கெடுத்துட்டு மீண்டும் இது மாதிரி மருதம்பட்டை சாம்பல் வச்சிங்கன்னா உங்களுக்கு கெட்டு வந்துடும். அதுக்கடுத்து நம்ம சுண்ணமாக்கணும். சுண்ணமாக்கும் முறை எல்லாத்துலேயுமே பொதுவான ஒரு சில முறைகள் தான். நம்ம அண்டை செய்நீரை விட்டு அரைச்சி புடம்போடுற முறையும் இருக்குது. அதை விட உயர்ந்தது படிகார சுண்ணமும் இதுவும் சேர்ந்து சம்பளம் நீங்கள் அரைச்சி படம் போடும்போது, அதாவது அண்டை நீரோ அல்லது எலுமிச்சம்பழச்சாறில் அரைச்சி படம் போடும்போது சுண்ணமாயிரும். அப்படி ஆக்கின சுண்ணம் நம்ம ரசப்பூலேருந்து தயாரித்த சுண்ணம். அடுத்து உயர்ந்த முறையில் தயாரிக்கக்கூடிய அயம். அது அந்த அயத்தை எப்படிலாம் எடுக்கணும், எப்படி அயத்தை எப்படி கட்டணும், அது முறையை நம்ம 4வது வீடியோவில் பார்த்துட்டு இந்த மருந்துடைய முழு குணத்தையும் நம்ம அதில் பார்ப்போம். அதனால் நம்ம காயகற்ப மருந்துகள் அப்படின்னு சொல்லி இப்போது பார்க்கும்போது நம்ம ஒன்றும் உறுதி, அதாவது சுத்தியிலையும் கடுமையாக இருக்கணும், அதே மாதிரி மருந்து கெட்டையும் செய்யணும். கெட்டும் போதும் எல்லா மருந்துகள் செய்யும்போதும் வாசியோகம், அதாவது தேவையற்ற பேச்சுக்களை நிப்பாட்டிட்டு ஒரே சிந்தனையிலேயே நம்ம வாசியை மட்டும் இழுத்து விட்டுக்கிட்டே அமைதியாக நீங்கள் செய்யணும். அப்படியே அந்த மருந்து முழுமையாக முடியும். அதனால் உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் வீடியோ நம்ம தெளிவாக போட்டுக்கிட்டு இருக்கோம். மருந்து செய்ய முடியாதவங்க செய்யுங்க, செய்ய முடியாதவங்க மருந்து வாங்கிக்கோங்க. இந்த 3லேயும் முப்பு, அதாவது மும்மூர்த்தி கற்பம் ஒரு அற்புதமான மருந்து வேலை செய்யும்.
அந்த கடைசியில் அந்த மும்மூர்த்தி கற்பத்தில் முப்பூவும் சேர்க்கணும். அதுக்கும் ஒரு சில முறைகள்லாம் இருக்குது. உங்களுக்கு விரிவாக வீடியோவை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.